ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஜூனியரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இந்த மாதிரி இருந்தால் எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறது எவ்வளோனா 10லேருந்து 75 டிகிரி செட் பண்ணணும். மைனஸ் பண்ணுறது எதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 65ஆல் மைனஸ் பண்ணணும். சரியா? ஸ்டேட்மெண்ட்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 10லேருந்து 75 டிகிரி செட் பண்ணணும், 65ஆல் வந்து மைனஸ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதை வந்து மறக்கவே கூடாது. சரி, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹெட்டிங் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 ஹெட்டிங் கால்குலேட் பண்ணும்போது இங்கே உள்ளே இருக்க ஸ்பேஸையும் எத்தனை ஸ்பேஸ் விட்டுருக்காங்களோ அதையும் சேர்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேட் வந்து பண்ணணும். இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 பாருங்கள், ஸ்பேஸ் சேர்த்துக்கிட்டேன். 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43. அப்போ ஹெட்டிங் வந்து நமக்கு டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னா, ஹெட்டிங் டோட்டலாக 43. இந்த 43ஐ நம்ம எதில் மைனஸ் பண்ணோம்னா 65ஆல் மைனஸ் பண்ணோம். அப்போ 65 மைனஸ் 43 போட்டிங்கன்னா 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 6ல் 4 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 2. ஹெட்டிங் டோட்டலாக எவ்வளோ? 43. ஹெட்டிங் ஃபுல்லாக கவுண்ட் பண்ண 43. அப்போ வர 43 நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 65ஆல் மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 65ஆல் மைனஸ் பண்ணால் நமக்கு 22 கிடைக்கும். இந்த 22 நம்ம என்ன பண்ணணும்னா எப்பயுமே 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 11 2 22 வரும். சரிங்களா? 11 2 22. அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும் அப்படின்னா 11 ஸ்பேஸ் விட்டுட்டு 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 11 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஹெட்டிங் வந்து அடிச்சிடணும். ஹெட்டிங் அடித்து முடிச்சிட்டிங்க. இந்த ஹெட்டிங் அடித்து முடித்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 2 லைன் ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கோடு அடிக்கணும். எத்தனை கோடு? 65 கோடு அடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் 65 கோடு அடிக்கணும். இங்கே பாருங்கள், அந்த கோடு தான் இங்கே வந்து அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஹெட்டிங் கால்குலேட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க, 65ஆல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் அடிக்கணும். இந்த பாக்ஸ் எப்படி அடிக்கணும் நான் சொல்கிறேன், நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், 65 லைன் அடிக்கணும். அடிச்சுட்டு லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து தான் கால்குலேட் வந்து பண்ணணும். லாஸ்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். லாஸ்ட் பாக்ஸில் கீழே இருக்க நம்பர் பெருசாக இருக்கா இல்லை மேலே இருக்க ஹெட்டிங் பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணணும். அப்போ நமக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் பெருசாக இருக்கான்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, லெட்டர்ஸ் தான் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதை கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை வருதுன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நமக்கு எத்தனை வருது? 12. இந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்து 12 வருது. நம்ம லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் +1 ஆட் பண்ணிக்கோ, மற்ற எல்லாத்துக்கும் +2 வந்து பண்ணிக்கோ. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி இங்கே ஒரு கேப் வந்து விட்டுட்டு அடிக்கிறதுக்காக என்னன்னா இங்கே ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, இதை வந்து அடிப்போம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், 13ன்னு சொல்லி வச்சுக்கணும். அக்ரிகல்ச்சர் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துச்சு? 12 வந்திருக்கும். அது கூட +1 பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே 13 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த பாக்ஸ் பாருங்கள். அடுத்த பாக்ஸில் நம்பர்ஸ் பெருசாக இருக்கா லெட்டர்ஸ் பெருசாக இருக்கா? 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எத்தனை வந்தது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் தான் 1 ஆட் பண்ணணும், மற்ற எல்லா பாக்ஸுக்கும் 2 ஆட் பண்ணணும். 11 இருக்கா? அப்போ 11 கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு கிடைக்கும்? 13 கிடைக்கும். அப்போ இங்கேயும் என்ன வரும்? 13 வந்துருமா? அடுத்தது இந்த பாக்ஸ் வாங்க. அலாட்டட் அமௌண்ட்டு. இதில் லெட்டர்ஸ் பெருசாக இருக்கா நம்பர்ஸ் பெருசாக இருக்கா? 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8. நமக்கு லெட்டர்ஸ் தான் பெருசாக இருக்குது. இப்போ 8 கூட +2 பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த சைடு வாங்க. இந்த சைடு பாருங்கள். இந்த பாக்ஸ் பாருங்கள், எது பெருசாக இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 7. அப்போ ரெண்டுமே காமனாக தான் இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. +2 ஆட் பண்ணோம்னா 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 9 போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும், இந்த பாக்ஸ்க்கு எவ்வளோ? 9 10 13 13. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். 9 10 13 13. சரிங்களா? கவுண்ட் பண்ணுங்கள். 10 11 12 13 14 15. மீதி 1 1 2 3 4 45ன்னு வருதா? அப்போ
65 மைனஸ் 45 போடுங்க 0. 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, நமக்கு வந்து 20ன்னு கிடைக்கும். அப்போ இந்த பாக்ஸ் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. இந்த பாக்ஸ்க்கு எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம 65ஆல் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ வந்து கிடச்சிரும். புரியுதா? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி 65ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ வந்து கிடச்சிரும். சரி, நம்ம போட்ட வேல்யூ கரெக்டாக அப்படின்னு சொல்லி எப்படி கிராஸ் செக் பண்ண, ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 65 வரணும். 45 20 5 6 வந்துருச்சா? இதெல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு டோட்டல் கவுண்ட் எவ்வளோ வரணும்? 65 வந்ததுன்னா நீங்கள் போட்ட கால்குலேஷன் ரைட்டு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது இதெல்லாம் அடிச்சுட்டு பேங்க் அடிக்கிறீங்க. பேங்க் அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இதுக்கும் சென்டரில் தான் அடிக்கணும். பேங்க் இதுக்கும் சென்டரில் கொண்டு வந்து அடிக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து ஒன்றே ஒரு லெட்டர்ஸ் தான் இருக்குது, இங்கே எல்லாமே 2 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்க் அடிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இதுக்கு சென்டராக பேங்க் அடிக்கணும். அடுத்தது ஷேர் கேபிட்டல். ஃபஸ்ட்டு ஷேர் அடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் அலர்டட் அடிச்சிடுங்க, அவுட்ஸ்டாண்டிங் அடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் அடிச்சுட்டு அடுத்த லைனில் கொண்டு வந்து இல்லை ஃபஸ்ட்டு இது அடிச்சிடுங்க, ஷேர் அலாட்டட் அவுட்ஸ்டாண்டிங் அக்ரிகல்ச்சர். இதை அடிச்சுட்டு அடுத்த லைனில் வந்து ஒரு அரை ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, பேங்க்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பேஸ் கழித்து என்ன பண்ணுறீங்க, இந்த கேபிட்டல் அமௌண்ட் லோன் இது அடிக்கிறீங்க. இப்போ இது மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அடிச்சிருங்க, முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வரும். இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ லோன் எத்தனை இருக்குது, 1 2 3 4. அப்போ 13ல் உங்களுக்கு 4 பிரிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 கிடைக்கும். 9 நம்ம 5,4ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இங்கே 5 ஸ்பேஸு, இங்கே 4. பாருங்கள், 1 2 3 4 5 ஸ்பேஸ் விட்டுட்டு எந்த ஸ்பேஸில் அடிச்சிருக்காங்க பாருங்கள், 6வது ஸ்பேஸில் LOAN. பின்னாடி கவுண்ட் பண்ணிங்கன்னா 4 ஸ்பேஸ் வரும். 1 2 3 4 வருதா? அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதுவும் நம்ம சென்டர் பண்ணணும். அதே மாதிரி தான் லோன், இதுவும் அதே தான். அமௌண்ட்டு பாருங்கள், 1 2 3 4 5 6. 10ல் நமக்கு 6 போயிடுச்சுன்னா 4. அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸு பின்னாடி 2 ஸ்பேஸ். ஓகேவா? 10 மைனஸ் 4 நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். 10ல் நமக்கு 4 போயிடுச்சுன்னா 6ன்னு கிடைக்கும். 1 2 3 4 5 6. சாரி, 10ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸு பின்னாடி 2 ஸ்பேஸ். இப்படி வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும் இதை. அதே மாதிரி தான் கேபிட்டல் அடிக்கணும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும், 2 லைன் ஸ்பேஸ் விட்டு ருபீஸ் இன் லேக்ஸ். ருபீஸ் இன் லேக்ஸ் வந்து நம்ம எப்படி சென்டர் பண்ணி அடிக்கணும்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ருபீஸ் இன் லேக்ஸு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. 17 வருதா? 17. இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ண நமக்கு என்ன வந்துச்சு, 45 வந்துச்சு. அப்போ 45. அப்போ 45 மைனஸ் 17. அப்போ 15ல் 17 போயிடுச்சுன்னா எத்தனை? ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துச்சு, 17 வந்துச்சு. ருபீஸ் இன் லேக்ஸ் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறீங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17 வரும். இதை ஃபுல்லினா கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு 45 வரும். சரிங்களா? அப்போ 45 மைனஸ் 17. அப்போ 15ல் 7 போயிடுச்சுன்னா நமக்கு 8. 3ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு 2. அப்போ 28/2 போடுங்க. 1 2 4 2 8. அப்போ 7,7ன்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த 14 நம்ம எப்படி பிரிக்கலாம், 7,7 7 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். அப்போ இங்கேருந்து 14 ஸ்பேஸ் விட்டுட்டு ருபீஸ் இன் லேக்ஸ் வந்து அடிச்சிடுறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி அடிக்கிறீங்க. அதே மாதிரி 1 2 3 4 5. ஓகேங்களா? 9ல் 5 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை வரும் பாருங்கள். 9ல் நமக்கு 5 போயிடுச்சுன்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி 2 பின்னாடி 2. அதே மாதிரி தான் இதையும் பார்த்து கரெக்டாக வந்து அடிச்சுட்டு கீழே நம்ம லைன் அடிச்சிடும். ஓகே கைஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.